உலகின் வழங்க தெரிவித்துக் கொள்கிறேன். மரத்தை வெட்டிய புயப்போ நெகிழியை புயத்த மண்ணின் நிலைமை கருத்தும் ஓசோனின் ஓட்டையிட்டு வாயவில்லை மண்ணில் மாசோட்டம் என கொடுக்கப்பட்ட தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. மணிநீரும் மண்ணும் மழையும் அந்நிலக்காடும் உடையதார். இக்குறளில் வள்ளுவர் அகமான சுற்றுச்சூழல் மனிதர்களின் போர்க்கவசம் போன்று பார்க்கப்படுகின்றது என கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறு, கடல் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்கும். ஆனால் பல காரணங்கள் மாசடைந்து வருகின்றது. நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமை ஆகும். இயற்கையை நேசிப்போம், செயற்கை வாழ வேண்டுமா என யோசிப்போம். நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்றின் அனைத்து மாசடைந்து வருகின்றது. நிலமாசு என்பது ரசாயன பொருட்கள் நிலத்திலும் கலப்பதால் ஏற்படுகின்றது. தொழிற்சாலை கழிவுகள் நீரில் கலப்பதால் நீரானது மாசடைந்து வருகின்றது. காற்றானது வாகனங்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சுப்பொருளால் மாசடைந்து வருகின்றது. இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாம் அனைவரும் சூழலை பாதுகாக்க வேண்டும். பசுமையான பூமி மனிதன் தரும் சிறந்த வாழ்க்கை என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நம் அனைவரும் மரநடுவது, காடுகள் வளர்ப்பது, சுத்திகரிக்கப்பட்ட கழிவுகளை வெளியேற்றும், அதிக மாசுபாட்டை உண்டாக்கும் திட்டங்களை கையெடுப்பது இவற்றால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். இனியவதத்திருந்தோம் இயற்கை பாதுகாப்போம். நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கேற்ப நம் அனைவரும் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மரம் நடுதல், நெகிழி ஒழிப்பு, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தல், பொது போக்குவரத்தை பயன்படுத்தல், நீரை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தல் போன்றவற்றின் மூலம் சூழலை பாதுகாக்க வேண்டும். மேலும் காடுகளை பாதுகாத்தல் மூலம் நாட்டை பாதுகாக்க வேண்டும். சுவர் இருந்தால் தான் சித்திரம், சுற்றுப்புற தூய்மை இருந்தால் தான் நம் வாழ்வு பத்திரம். மரம் நடுவோம், மழை நீரை சேமித்து வைப்போம், நெகிழிப்பையை தவிர்ப்போம், துணிப்பையை தூக்கி செல்வோம், முடிந்தால் நடந்து செல்வோம், இல்லையெனில் மிதிவண்டியில் செல்வோம். மழை நீரை உயிருக்கு ஆதாரம், மனிதனால் அதற்கு உண்டாகும் சேதாரம். செயற்கை விரும்பி இயற்கை அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான். இயற்கை அழகு மரம், அது அழியாமல் காப்பதே அறம். எனவே மரம் நடுவோம், மாசு இல்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். எதிர்கால சிந்தனைகளுக்கு அழகான பூமியை பரிசீலிப்போம். இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம், சுற்றுச்சூழலை காத்திடுவோம், தூய்மை இந்தியாவை போற்றுவிடுவோம் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.